உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வந்து சாமியார் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பேசாம குழந்தைய பத்தி நாமளே சொல்லிடலாமா? கௌதம், நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், இத சொல்லிடலாமா? இந்திரா, அதெல்லாம் வேணாம் இந்திரா, சரிப்பட்டு வராது. என்ன கௌதம், ஏன் சரி வராதுன்னு சொல்ற? எனக்கு என்னமோ இதுக்கு மேல குழந்தைய பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறதா சரி வராதுன்னு தோணுது. இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு இந்திரா. எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு பேசுற? இல்ல கௌதம், நான் இப்ப எதுக்காக சொல்றேன்னா, நான் சொல்றது கேளு இந்திரா. உண்மை தானா தெரியும் சாமியார் சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நாம அவசரப்படணும்? அந்த சாமி சொன்ன மாதிரி எப்படியோ உண்மை வெளியே வர போகுது, தெரிய போகுது. இங்க பாரு, அப்போ அந்த மாதிரி நடந்தா எப்படி சமாளிக்கணும், அந்த கான்சிக்வன்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு மட்டும் யோசி. ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. நான் தான் கோவப்படுறேன்னு உனக்கு தெரியுதுல, ஏன் சொல்றேன்? கௌதம், என்ன கௌதம், ஏன் இப்படி பேசுற? சரி சொல்லு. எனக்கு என்னமோ கதிர் மாமாக்கு இது தன்னோட குழந்தைதான்னு தெரிஞ்சா கூட சந்தோஷப்பட மாட்டாருன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கு அவரால் ஆபத்து எதுனா வந்துருமோன்னு தோணுது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா என் மனசுல இருக்கு கௌதம். எதனாலன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன இந்திரா, இப்ப நீ என்ன சொல்ல வர? கௌதம், என் மனசுல அப்படி ஒரு பயம் இருக்கு. கதிர் மாமாவால அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். எனக்கு ஏதோ அப்படிதான் தோணுது. அந்த சாமியாரே சொன்னார்ல, குழந்தை உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு. அது கண்டிப்பா கதிர் மாமாவால தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா கதிர் மாமானால தான் அந்த குழந்தைக்கு பிரச்சனையே வரப்போகுது. நிறுத்துறியா இந்திரா? பின்ன என்ன, கொஞ்சம் உளறது நிறுத்து. என்ன கெட்டவன் தான், கோபக்காரன் தான். ஆனா நீ சொல்ற அளவுக்குலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லாம் போக மாட்டான். எங்க அம்மா அப்படிலாம் வளர்க்கல. கதிரை கண்டாலே பிடிக்கல, அதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவியா? கௌதம், இத நீயா பேசுற? அந்த கதிர் மாமா என்னென்ன பண்ணாருன்னு நீ மறந்துட்டியா? பண்ணா இந்திரா, நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அப்ப ரோஷினி கூட இருந்தா ஏதோ புத்தி கேட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ரோஷினி கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் இந்திரா. இங்க பாரு, என்னால என் அண்ணனை பத்தி தப்பா யோசிக்க முடியல. கௌதம், என்ன பேசுற நீ? ஏற்கனவே அக்கா வயித்துல குழந்தை இருக்கும்போது உன் அண்ணன் அதை கொல்றதுக்கு பார்த்தாரு. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? அக்காக்கு வலி எடுத்தப்போ உள்ள படுத்து அவர் தூங்கிட்டு இருந்தாரு. நீ இது எல்லாத்தையுமே மறந்துட்டியா கௌதம்? அப்படி பார்த்தா அன்னைக்கு நீயும் தானே தூங்கிட்டு இருந்த. கௌதம், கௌதம், I can't believe this. நீ அப்படி பேசுற? இந்திரா, நான் ஒன்னு சொல்லவா? நீ கலெக்டரா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அதான் கதிரோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நீ பார்த்துட்டு இருக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.